2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9 அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நாம் நம்முடைய கிரியைகளினாலே நம்மை இரட்சித்துக் கொள்ள முடியாது. தர்மங்கள் செய்வதினாலும் பலியிடுகிறதினாலும் நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு போகாது. மேலும் நமக்குள் தூய சிந்தனையும் இருக்காது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2 அதிகாரம் 8-10 வரை. கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வை குறிக்கிறது. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் விசுவாசத்தினாலே கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் அவர் நமக்கு சமாதானம் தந்து சுகமாய் காப்பார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நாம் பெறுவோம். ஜெபம். இயேசுவே, உம்மை என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன். நீரே மெய்யான இரட்சகர், என் பரிகாரி. என்னை புதியதாய் மாற்றும். ஆசீர்வதியும். Thanks for watching. Like, share, subscribe.